அப்படி விளையாடின்னு இருக்கிற பகவான் முன்னாடி இருக்கார், அவர் கூட தான் நம்ம விளையாடின்னு இருக்கோம். அந்த பாவம் அவளுக்கு மறந்து போயிடுது. பகவான் எங்கேயோ மறைஞ்சு விட்ட மாதிரி அவளுக்கு தோணுறதா. இவ ஆசைப்படுற அந்த பகவான் ஆறு? சாக்ஷாத் பரமேஸ்வரன் அல்லவோ. இவாளோட இந்த ராகம்ன்றது வரத்த வித்து மாதிரி சொல்கிறாங்க. வரத்தை தானே வித்து பின்ன முளைக்காது இல்லையா, அது மாதிரி. அப்போ அந்த தேவிமார் எல்லாருமா ஒரே ஸ்வரத்தில் பகவானை காணலையே சொல்லி அழுதுண்டு பகவான் கிட்டக்க பேசுகிற மாதிரி, பகவானை தெரியற மாதிரி ஒரு கீதம் பாடுறா. அந்த பிரேமையே விரகமாயிடுத்தோ. அதனால அந்த பகவானுக்காக ஏங்கிண்டு நீ அழறியோ, அப்போ நீ எங்கள் கோஷ்டியில் சேர்ந்தவள் அல்லவோ, நீ ஏன் அந்த பக்கம் போய் தனியே அழுதுன்னு இருக்காய், எங்கள் கூட சேர்ந்து அழு. இப்படி சரோவரத்தில் இருக்கிற சக்கரவாகம் ஒரு பட்சத்தில் அழ, ஒரு பாகத்தில் குரரி பட்சி அழ. இந்த 2 பட்சிகளை விடையும் ரொம்ப சப்தத்தில் வேறொரு ஆள் அழறாளாம். ஆறது? சமுத்திரமா. ஆனால் சந்திரன் ரொம்ப சைலண்ட்டாக எப்படி ஏறி வரார். இப்போ சந்திரனை பார்த்ததுமே தேவிமார் சொல்கிறா, அஹோ ஆச்சரியம், ஏன் சந்திரா நீ ஏன் அழறதில்லை? श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्ष कृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सफलः सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्यः दासोऽहं तव केशव शुकरूप प्रबोधज्ञ सर्वशास्त्र विशारद एतत् कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवण कीर्तन यदूत्तमोत्तम श्लोक नारायण नमोस्तुते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाधस्त्वं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनतं नमामि हरिं परं नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द ஸ்ரீமத் தசமஸ்கந்தத்தோடு கடைசி அத்தியாயம் பார்த்துட்டுருக்கோம். 90ஆம் அத்தியாயம், 90th சாப்டர். அதில் பகவான் கிரகஸ்தாசிரம தர்மம் எப்படி நிர்வகிக்கிறார் அந்த பாகம் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் சுகாச்சாரியர் பகவானோட கதைகள் எல்லாமே ஓரோன்னா சொல்லிட்டு வர சுகாச்சாரியர் பகவானோட கதைகளே சொல்லக்கூடியதான ஸ்கந்தமான தசமஸ்கந்தத்தை மங்களமாக முடிக்கணும்னு சொல்லி பகவான் தேவிமார் கூட பண்ணக்கூடியதான லீலைகளை சொல்லி முடிக்கிறார். பகவான் நேற்றுக்கு தேவிமாரோடு கூட ஜலக்கிரீடை பண்ணுற அந்த பாகம் ரசகரமான பாகம் பார்த்தோம். எப்படி ஹோலி விளையாடுறாளோ நார்த்தன் ஸ்டேட்ஸ்லலாம் அது மாதிரி ஜலத்தை எடுத்து தேவிமார் மேலே பகவான் விடுறதும், பகவான் மேலே தேவிமார் விடுறதும், பீச்சாங்குழல் எடுத்து பீச்சறதும்,
அந்த பாகங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்படி ஆனந்தமாக கழித்து விளையாடின்னு இருக்கிறாவா பகவானோட அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கிறவா இந்த கேலியெல்லாம் பண்ணுறதாவா உண்மத்தஞ்சாறு முதலானவையெல்லாம் குடிப்பா, வாருணி முதலான அந்த விதமான பானங்கள் எல்லாம் பண்ணுவா, ஸ்ருங்காரோஜிதமாக்கும் இதெல்லாம். அதெல்லாம் பண்ணினனால அந்த தேவிமாருக்கு ஒரு உண்மத்த நிலைக்கு அவள் போயிட்டா. முன்னாடியே பகவான் அவள் கூட விளையாடின்னு இருக்கா. அப்படி விளையாடின்னு இருக்கிற பகவான் முன்னாடி இருக்கார், அவர் கூட தான் நம்ம விளையாடின்னு இருக்கோம். அந்த பாவம் அவளுக்கு மறந்து போயிடுது. பகவான் எங்கேயோ மறைஞ்சு விட்ட மாதிரி அவளுக்கு தோணுறதான். ராசக்கிரீடா மட்சத்தில் பகவான் கோபி ஜனங்களை விட்டு அந்தர்தானமான மாதிரி இப்போது பகவான் தங்களை விட்டு போயிட்டான்னு சொல்லி நினைக்கிறா அந்த தேவிமார் எல்லாருமே. பகவானை பார்க்காதனாலேயே அவள் அந்த விரகத்தை அனுபவிக்கிறா. பிரமிச்சு போய் பகவானை பார்க்கணும்னு சொல்லி ஏங்குறா. இந்த ஒரு நிலைக்கு வைச்சித்ரிய விப்ரலம்பம் சொல்லுவா. இந்த ஒரு நிலைக்கு அது ஒரு பாவமாக்கும். அது எந்த விதம்னா பரமமான ஒரு கதியை காட்டித்தருது. அதாவது இந்த விதமான ஒரு மனோவிருத்தி வந்துவிட்டா விப்ரலம்பம் சொல்லினாலே அந்த விரகத்தை காட்டுறது. பகவான் முன்னாடி இல்லாததான அந்த ஒரு அவஸ்தையில் தான் எப்படி கஷ்டப்படுறேன் அதை காட்டுறாவா. இது ஒரு விதமான ராகமாக்கும். பகவான் மேலே அவ்வளோ பிரேமை இருக்கிறனால தான் அவள் அந்த விரகத்தை அனுபவிக்கிறா. அப்போது சாதாரண நம்மக்கிட்டேருந்து நம்ம ஒரு வஸ்துவை ஆசைப்படுறோம், அந்த வஸ்து நமக்கு கிடைக்கலே வச்சுக்கோங்க, அதை நினச்சிட்டே ஏங்கிட்டு இருப்போம். இது நமக்கு சித்திக்கலையே, இது நம்ம கைவிட்டு போயிடுத்தே சொல்லி ஏங்கிட்டே இருப்போம் இல்லையா. அப்படி நினச்சிட்டு இருக்கிறத இந்த ஒரு ராகம்ன்றது நமக்கு ஜனன மரண சக்கரத்தில் உள்பட்டதான காரணம், குணங்களுக்கு அதீனமான காரணம், நமக்கு புனர்ஜன்மம் அதுலேருந்து உண்டாகும். கர்மம் இவள் இதுக்காக ஏங்குறா, இது ஒரு வாசனையாக கிளம்பிவிடும். பின்ன அதை பிராபிக்க நம்ம முயற்சி பண்ணுவோம், கர்மம் பண்ணுவோம். அப்படி ஜனன மரண சக்கரத்தில் நம்ம பட்டுண்டு விடுவோம். ஆனால் இவாளோட இந்த ஒரு ராகம்ன்றது பகவான் தன் பக்கத்தில் இல்லையே, பகவானை பிராபிக்கணுமே, பகவான் நம்மளை விட்டு போய்விட்டானே, பகவான் இல்லாக்கி நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த ஒரு பாவம். அது இதுவும் ராகம்தான். ஆனால் இந்த ராகத்துக்கு என்ன பிரத்யேகதைனா, இவ ஆசைப்படுற அந்த பகவான் ஆறு சாக்ஷாத் பரமேஸ்வரன் அல்லவோ, பரமாத்மா அல்லவோ, பரபிரம்மம் அல்லவோ. அதனால இவாளோட இந்த ராகம்ன்றது வரத்த வித்து மாதிரி சொல்கிறாங்க. வரத்ததான வித்து பின்ன முளைக்காது இல்லையா, அது மாதிரி இவா ஆசைப்படக்கூடியதான இந்த ஒரு அனுராகம், இந்த ஒரு பிரேமை, இதால் அவளுக்கு மறுஜன்மா உண்டாகாது, அவளுக்கு பரமகதி தான் உண்டாகும். அதாக்கும் இதுலேருந்து தெரியண்டது. நிரந்தரமான பகவத் பிரேமையால் இப்படி ஜென்ம சாபல்யம் கூடி நமக்கு சாதிச்சு விடலாம், அது பகவானே தருவான்னு சொல்லி தெரியறது. அப்போது அந்த ஒரு உத்தமமான மெசேஜை கன்வே பண்ணுறது இந்த ஒரு லீலை. அவள் உண்மத்தஞ்சாரால் அப்படி மயங்கி என்ன பேத்துற மாதிரி நம்ம நினச்சிக்க கூடாது. இப்படி தான் ஒருத்தரும் அழணும்னு சொல்லி அவள் காட்டித்தரா. அப்போ அவளோட அந்த பிரேமை தான் இதில் ஸ்பஷ்டமாக தெரியறது. அப்போ அந்த தேவிமார் எல்லாருமா ஒரே ஸ்வரத்தில் பகவானை காணலையே சொல்லி அழுதுண்டு பகவான்கிட்ட பேசுகிற மாதிரி, பகவானை தெரியற மாதிரி ஒரு கீதம் பாடுறா. அந்த கீதம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 15வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். 90ஆம் அத்தியாயம். महिष्य ऊजुः कुररि विलपसित्वं वेदनिद्रानशेषे स्वपिति जगति रात्र्यामीश्वरो गुप्तबोधः वयमिव सखि कच्चिद्गाढनिर्भिन्नचेता नलिननयनः सोदारलीलेक्षितेन कुररि विलपसित्वं वीतनिद्रानशेषे. இது என்ன சந்தர்ப்பம்னா ராத்திரி காலம் ஆயிடுதான். இப்போது ராத்திரி வரையும் அவள்லாம் கழிச்சிட்டு அவள்லாம் தன்னை தயார் பண்ணிட்டு பகவானுக்காக காத்துட்டுருக்கா. பகவான் வருவார், தன் கூட சுகமாக இருப்பார், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலாம், சேவை பண்ணலாம்னு சொல்லி காத்துட்டுருக்காள் அந்த தேவிமாரெல்லாம். பகவான் இன்னும் வரலையாம். அவளோட பாவத்தால் இப்படி அவள் நினச்சிக்கிறா. அப்போ அதனால ராத்திரி காலம் ஆயுடுத்தே, இன்னும் எங்களோட நாதனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வரலையே, ஏன் அவர் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிறது சொல்லி தவிச்சுட்டு இருக்கா இந்த தேவிமார். அந்த சமயமாக ராத்திரி காலத்தில் கத்தக்கூடினதான குரரி பக்ஷி கத்துறதான். குரரி சொல்கிற ஒரு பக்ஷி, அந்த பக்ஷியோட சப்தம் அது அழற மாதிரி கத்துமா. அப்போ அதனோட கூஜனம் கேட்குறா இவா. இது ஏன் இப்படி அழறது சொல்லி நினச்சிக்கிறா. ஹே குரரி, அந்த குரரி கிட்டக்க பேசுகிறா இவா. ஹே குரரி, இந்த லோகத்தில் நீ ஒருத்தி மாத்திரம் நித்ரா சுகம் அனுபவிக்க ஆகி எந்த சமயம் பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கியே, ராத்திரி காலம் ஆயாச்சே,
போய் தூங்கக்கூடாதா உனக்கு? தூங்காமல் இப்படி ஓயாமல் கத்தின்னு இருக்கே, உன்னோட கத்தலோ அழற மாதிரி இருக்கே, ஆற நினச்சிட்டு அழறாய், உனக்கு தூக்கம் வரலையா? இந்திரியத்வாரா பாஹ்ய விஷயங்களில் பிரவேசிக்கக்கூடிய போதத்தை தனக்குள்ள அடக்கிண்டு எங்களோட பிராணநாதனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த ராத்திரியில் தூங்கின்னு இருக்காரே. அவர் எங்கேயோ தூங்கின்னு இருக்காரே, நம்ம மாத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் படுத்துன்னு தூங்கின்னு இருக்காரு. அவர் தூங்கின்னு இருக்கிற சமயத்தில் இப்படி நீ கத்தினா உன்னோட சப்தம் கேட்டு அவர் எழுந்திருந்து விட மாட்டாரா? அவரோட தூக்கத்தை ஏன் பங்கம் பண்ணறாய் ஹே குரரி? இந்த சமயத்தில் இப்படி விலாபம் பண்ணுறது உச்சிதமோ சொல்லி கேட்குற அந்த குருவி கிட்டக்க. அதுவா என்னனால தான் நீ இப்படி அழறியோ? உனக்கு ஏதோ சங்கடம் இருக்கா, ஆதங்கம் இருக்கா? எங்களை மாதிரி அந்த தாமரதளம் மாதிரி இருக்கக்கூடியதான மிருதுளமான மனோகரமான நேத்திரங்களோடு கூடின அந்த பகவான் உன்னையும் பார்த்து சிரிச்சாரோ? அது நிமித்தம் சர்வாபிஷ்ட பிரதனான அந்த பகவானோட அபாங்க வீக்ஷணத்தால் அகாதமாகும் வண்ணம் ஹிருதயத்தில் அந்த பிரேம ஜனிச்சு விடுத்தோ, உனக்கும் அந்த பிரேமையை விரகமாயிடுத்தோ. அதனால அந்த பகவானுக்காக ஏங்கிண்டு நீ அழறியோ? அப்போ நீ எங்கள் கோஷ்டியில் சேர்ந்தவள் அல்லவோ? நீ ஏன் அந்த பக்கம் போய் தனியாக அழுதுன்னு இருக்காய்? எங்கள் கூட சேர்ந்த நாங்களும் இங்கே அழுதுன்னு தான் இருக்கோம் சொல்லி தேவிமார் சொல்கிறா. அதனாலேயோ பகவத் விரகத்தாலேயோ உனக்கு தூக்கம் வரலை அப்படின்னா நீ எங்களோட கோஷ்டியில் சேர்ந்தவள் அல்லவோ அப்படி சொல்லிக்கிறா தேவிமார் எல்லாருமே. அதனால் நீ இப்படி அழறதுல தப்பில்லை சொல்லி எனக்கு தோணுது. அழுதுக்கோ, நன்னா அழுதுக்கோ, எங்கள் கூட சேர்ந்து அழுதுக்கோ சொல்லி தேவிமார் சொல்கிறேன். நேத்ரே நிமீலயசி நக்தமதிருஷ்டபந்துஸ்த்வம் ரோரவீஷி கருணம் பத சக்கரவாகி தாஸ்யம் கதா வயமிவாச்சுத பாதஜுஷ்டாம் கிம் வாஸ்ரஜம் ஸ்பிருஹயசே கபரேண வோடும். நேத்ரே நிமீலயசி நக்தமதிருஷ்டபந்துஸ்த்வம் ரோரவீஷி கருணம் பத சக்கரவாகி. சக்கரவாகி ஹே சக்கரவாக்க பக்ஷியே. இந்த குரரி ஒரு ஸ்தலத்தில் உட்காந்து அழுதுன்ட்ருக்க. இந்த குரரியை விட அதிகம் சப்தத்தோட பக்கத்தில் இருக்கிற சரோவரத்தில் இருக்கிற சக்கரவாக பக்ஷி அழறதான். அப்போ எல்லாரும் இந்த பக்கம் திரும்புகிறா. சக்கரவாகம் இவ்வளோ கத்துறதே, இவ்வளோ சப்தத்தில் அழறதே, ஏன் அழறாய் ஹே சக்கரவாகமே சொல்லி கூப்பிடுறா தேவிமாரெல்லாம். கண்ணை மூடிண்டு அழுதுன்னு இருக்கியே நீ, கண்ணை மூடின்னு அந்த பக்ஷி கத்துறதான் சக்கரவாகம். ஏன் கண்ணை மூடிண்டு கத்தின்னு இருக்காய்? உன்னோட பிரியத்தமனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் முன்னாடி இல்லை சொல்கிறனால இந்த உலகத்தையே பார்க்க பிடிக்கலே சொல்லிட்டு உலகத்தை கண்டு வெறுத்துண்டு கண்ணை மூடிண்டு அழுதுன்னு இருக்கியோ நீ சொல்லி கேட்குறா தேவிமாரெல்லாம். அதனாலேயோ நீ இப்படி அழுதுன்னு இருக்காய். கேட்குறவாளுக்கு கூடி துக்கம் ஜனிப்பிக்கத்தக்க விதத்தில் நீ இப்படி அழறியே, அதி துக்கத்தோடு அழறியே. நீயும் நாசரகிதனான அந்த பகவானோட சரீரத்தில் தரிச்சிருக்கிற பூமாலையை உன்னோட சிரஸில் சூடணும்னு சொல்லி ஆக்ரஹிச்சுருந்தையோ, அந்த பகவானையே காணும், பகவானோட பிரசாதமான பூமாலை எப்படி கிடைக்க போகிறது? அதனாலேயோ நீ இப்படி அழறாய். அவரோட தாசிபாவம் பிராபிச்சிருக்கிற எங்களை மாதிரி இருக்கிற தேவிமார் எப்படி பகவானோட தாஸ்யம் சித்திக்கலையே சொல்லி அழறோமோ அது மாதிரி நீயும் கிளேஷத்தோடு அழறியோ? அப்படி ஆகும்னா நீயும் குற்றக்காரி அல்ல. நீ இப்படி அழறதில்ல தப்பில்லை, நன்னா அழு சொல்லி தேவிமாரெல்லாம் சொல்லுற. भो भो सदा निष्टनसे उदन्वन् अलब्धनिद्रोऽधिगतप्रजागरः किं वा मुकुन्दापहृदात्मलाञ्छनः प्राप्तां दशां त्वं च गतो दुरत्ययां भो भो सदा निष्टनसे उदन्वन्. இப்படி சரோவரத்தில் இருக்கிற சக்கரவாகம் ஒரு பட்சத்தில் அழ, ஒரு பாகத்தில் குரரி பட்சி அழ. இந்த ரெண்டு பட்சிகளை விடையும் ரொம்ப சப்தத்தில் வேறொரு ஆள் அழறாளாம். ஆறது சமுத்திரமா, துவாரகைக்கு சுற்றி வர சமுத்திரம் அல்லவோ இருக்குது. கம்பீரமாக ஆலோல கல்லோலமாக ஆலையோடு சப்தம் ஷோர் ஷோர் சொல்லி கேட்குறதாம் இந்த தேவிமா இருக்குது, கிருஷ்ண மகிஷிமா இருக்குது. அப்போ அதை கேட்டதுமே, ஹே சமுத்திரமே உனக்கு நித்ரையே இல்லையா? எல்லாருமே கப்பு சுப்புன்னு படுத்துன்னு தூங்கின்னு இருக்காளே, நீ மட்டும் ஆலோல கல்லோலமாக ஆலையை மோதி மோதி அழற மாதிரி தோணுறதே. உனக்கு என்ன ஜாகரம் வந்திருக்கா, பிரஜாகரம் வந்திருக்கா? யாரையாவது ரொம்ப பிடிச்சிருக்கு வச்சுக்கோங்க,
ஒரு பிரேமிக்கைக்கு ஒரு பிரேமிக்கனை விட்டு பிரிஞ்சிருக்கானா தூக்கமே வராது, ராத்திரி ஒன்றும் தூங்கவே முடியாது, அவரையே நினச்சிட்டு அழுதுன்னு இருப்பா. அது மாதிரி இந்த சாகரவும் அழுதுன்னு இருக்கோ சொல்லி கேட்குறா தேவிமார் எல்லாருமே. அத்தியுச்சமாக சப்தம் புறப்படுவிச்சுன்றே இருக்கியே, நீயும் எங்களை மாதிரி ஆனனாலேயும் இப்படி கத்தி கத்தி பிரலாபனம் பண்ணறாய். அந்த பகவான் எங்கள் கூட லீலைகள் ஆடின்னு இருக்கிற சமயத்தில், எங்களை ஆலிங்கனம் பண்ணின்ற சமயத்தில் எங்களோட குஜ குங்குமத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். அவரை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறத நாங்கள் கண்ணில் போட்டுட்டு இருந்த அந்த மையெல்லாம் அவர் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டார். அதர ராகம் சுண்டில் பரட்டக்கூடினதான லிப்ஸ்டிக் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவள் தாம்பூலம் போட்டுக்கிறது அவள் சுண்டு அப்படியே சோப்பாயிடும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாராம் பகவான் அவள் கூட லீலைகள் பண்ணினதுனால. அப்படி எங்களோட அந்த சின்னங்களை சுரத அவசரத்தில் அபகரிச்சுண்டு போன அந்த பகவான் எங்களோட சின்னங்களை அபகரிச்சுட்டு போயிட்டாரே, இதெல்லாம் ஸ்திரீகளுக்கு வேண்டதான காரியங்கள். அப்போ அதெல்லாம் அபகரிச்சுட்டு போனனால நாங்களும் கஷ்டப்பட்டு இருந்துட்டுருக்கோம். அது மாதிரி உன்னோடும் அந்த சாரபூதமாக இருக்கக்கூடியதான காம்பீரியாதி குணங்களை அபகரிச்சுட்டு போயிட்டாரோ பகவான். உன்னோட சமுத்திரத்துக்குள்ள ரத்னங்கள் எல்லாம் கிடைக்குமே, அது மாதிரி கௌஸ்துபம் சொல்கிற உன்னோட உன்னதமான ரத்னத்தை அபகரிச்சுட்டு போயிட்டாரோ அவர். அதெல்லாம் போனனால அந்த சங்கடத்தால் நீயும் இப்போ அனுதபிச்சுண்டு அவர் இன்னும் எப்போ வருவார் சொல்லி ஏங்கறியோ, அதனாலேயோ நீ அழறாய். அப்படி கேட்குறா தேவிமார் எல்லாருமே. பக்தாளுக்கெல்லாம் முக்தி தரக்கூடியவனாக இருந்தாலும் அந்த பகவான் சில சமயத்தில் இப்படி நம்மளை மாதிரி இருக்கிற பக்தாள்கிட்ட கருணை இல்லா ஆக்கி நம்மளோட சாராம்சங்கள் எல்லாம் அபகரிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுவார். அது எப்படின்னா முன்னாடி பார்த்தோமே, நமக்கு தனம் அதே மாதிரி இகலோகத்தில் இருக்கக்கூடியதான சுகசுவிதையெல்லாம் வந்துவிட்டா பகவான் அதெல்லாம் அபகரித்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன்னா அவனுக்கு பக்தியில் அந்த இது வரணும், மைண்டு போகணும், அவன் பக்தி பண்ணணும். இந்த சுகங்கள் எல்லாம் அவனை அபகரிச்சுட்டு போயிடும் அவனோட சித்தத்தை. அவனோட சித்தம் எனக்கு உடையது அல்லவோ, அவனோட சித்தம் நிரந்தரம் என்னிலே தான் நிரமிக்கணும். அதனால இதொன்னும் அவனுக்கு வேண்டாம்னு சொல்லி அந்த சுகத்தை எல்லாம் மாற்றி விடுவார், தனத்தை எல்லாம் மாற்றி விடுவார் பகவான். அது அவர் அபகரிக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. அப்போது தன்னோட சொத்தெல்லாம் போச்சே சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாம் அழுவா இல்லையா, இதெல்லாம் கிருஷ்ண பக்தாள் அழுவாளே ஆரம்ப நிலையில். அது மாதிரி ஹே சமுத்திரமே நீயும் அழறியோ, உனக்கு அவர் மேலே ஆசை இருக்குது, இந்த பக்தாளுக்கு பகவான் மேலேயும் ஆசை இருக்குது. ஆனால் பிராரப்த வசால் அவளுக்கு விஷய சுகங்கள் பின்னாடி போகண்டி வருது. அந்த பிராரப்தத்தை தான் பகவான் நீக்கிறார், அது தெரியறது இல்லை. அது போச்சே சொல்லி அழறா, கிருஷ்ணனை பார்க்க முடியலையே சொல்லி அழறா. ரெண்டு அவஸ்தை உண்டு அந்த பக்தாளுக்கு. அது மாதிரியோ நீ, எங்களை மாதிரியோ நீ சொல்லி தேவிமார் சொல்கிறா. त्वं यक्ष्मणा बलवतासि गृहीत इन्दो क्षीणस्तमो न निजदीधितिभिः क्षिणोषि कच्चिन्मुकुन्दगदिदानि यथा वयं त्वं विस्मृत्य भो स्थगितगीरुपलक्ष्यसेन त्वं यक्ष्मणा बलवतासि गृहीत इन्दो. அடுத்தது சமுத்திரத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசினதுக்கு அப்புறம் அந்த சமுத்திரன்லேருந்து தக தக தகன்னு உதிச்சு வரானா பூர்ணச்சந்திரன். அந்த சந்திரனை பார்க்குறா தேவிமார் எல்லாருமே. சந்திரனை பார்த்ததுமே இவாள்லாம் சப்தம் வச்சுட்டு இருக்கா இல்லையா, குரரி அழறது, சக்கரவாகம் அழறது, சமுத்திரம் கத்துறது. ஆனால் சந்திரன் ரொம்ப சைலண்ட்டாக எப்படி ஏறி வரார். இப்போ சந்திரனை பார்த்ததுமே தேவிமார் சொல்கிறா, அஹோ ஆச்சரியம், ஏன் சந்திரா நீ ஏன் அழறதில்லை சொல்லி கேட்குறா. திரியக்குகள் கூடி முகுந்த சிந்தையால் அழுதுண்டே இருக்குது, கிருஷ்ணனை எப்போ பார்ப்போம் சொல்லி அழுதுண்டு இருக்கு. ஆனால் ஹே சந்திரா நீ மட்டும் ஏன் மௌனியாக இப்படி உதிச்சு வராய், அதுக்கு என்ன காரணம் அப்படியே நினைக்கிறா. ஓ அதுதானா காரணம்? என்ன காரணம்னா அமிர்த கிரணனான ஆஹ்லாதகாரியான சந்திரா, பலவானான நீ சில சமயத்தில் க்ஷயரோகம் பாதிக்கிறதே உனக்கு. சந்திரன் அப்படி தானே, பௌர்ணமியிலேருந்து க்ஷயிச்சு அமாவாசை அன்னைக்கு சந்திரனே இருக்காது, அதுக்கப்புறம் வளர்ந்து வந்து விடுவார் இல்லையா. அப்போ சந்திரனுக்கு க்ஷயரோகம் பாதிச்சதா இவன் நினச்சிக்கிறா. க்ஷயரோகம் பாதிச்சனாலேயே எல்லா நாளைக்கும் சந்திரனுக்கு தன்னோட சத்ருவான அந்தகாரத்தை ஃபைட் பண்ண முடியறதில்லை, எதிர்க்க முடியறதில்லை, யுத்தம் பண்ண முடியறதில்லை. அதனால் அசக்தனா போயிட்டியோ ஹே சந்திரா, சக்தி இல்லாதனாலேயோ நீ அழாக்கி இருக்காய். அழறதுக்கு கூடிய உனக்கு சக்தி இல்லையா, எங்களுக்கெல்லாம் அழறதுக்கு போது சக்தி இருக்கே சொல்லி தேவிமார் சொல்லிக்கிறா. அதனாலேயும் நீ மௌனமாக இருக்காய். இல்லைனா அதெல்லாம் காரணம் உண்டுனா இன்றைக்கி நீ பூர்ணமாக தானே இருக்காய், உனக்கு சக்தி இருக்கே. அப்போ ஏன் இப்படி நீ பேசாமல் இருக்காய்? உன்னோட சங்கடத்தால் ஒன்றும் பேச முடியாகி தலை தாழ்ந்துருக்கோ உனக்கு.
நீயும் எங்களை மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னதான வாக்குகள் கேட்டு அதில் நினச்சிண்டு அவர் வார்த்தையை பரிபாலனை பண்ணுவார் சொல்லி நம்பின்னு இருந்தியோ, உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டாரோ அவர் என்ன சொன்னார்? அவர் எங்ககிட்டக்கெல்லாம் சொல்லியிருந்தார், ராத்திரி காலத்தில் சந்திரன் உதிச்சு வர சமயத்தில் அந்த சந்திர கிரணத்தோட சோபையில் உங்கள் கூட நான் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறேன், உங்கள் கூட லீலை பண்ணுறேன் சொல்லி வாக்கு தந்துட்டு போயிருக்கார். வாக்கு தந்துட்டு போனவர் திரும்பி வரவே இல்லையா. அதனால என்னோட கிரணங்களால் பகவானுக்கு சேவை பண்ண முடியலையே, தேவிமாருக்கு சேவை பண்ண முடியலையே சொல்கிற கஷ்டத்தால் நீ மௌனமாக இருக்கியோ, அதனால நீ ஸ்தப்தனாக இருக்கியோ, அதுதான் காரணமோ அப்படின்னா உன்னோட மௌனம் அஸ்தானமானதல்ல, காரியமாக தான் நீ மௌனமாக இருக்காய். நான் உன்னை பற்றி கூடுதல் ஒன்றும் பேசலை சொல்லி தேவிமார் சொல்லறா. கிம் த்வாச்சரிதமஸ்மாபிர் மலயாநிலதே பிரியம் கோவிந்தாபாங்க நிர்பின்னே ஹிருதீரயசி ந ஸ்மரம் கிம் த்வாச்சரிதமஸ்மாபிர் மலயாநில. ஹே சந்தனவன வாயோ சொல்லி கூப்பிடுறா. சந்தனவனம், நிறைய சந்தன விருட்சங்கள் எல்லாம் நிறைய இருக்குது துவாரகையில். அதெல்லாம் தட்டிட்டு சீத்தளமாக காற்று வீசி வர்றது, மலைய மாருத்தன் வீசுறது, அந்த மலைய மாருத்தன் மேலே வந்து பதிக்கிறது, தேவிமார் மேலே வந்து வீசுறது, நல்ல கந்தத்தை வகிச்சுண்டு வரக்கூடியதான மலைய மாருத்தம் ஸ்ருங்காரோச்சித்தமாக்கும், ஸ்ருங்கார பாவத்தை மனசில் உத்தீபனம் பண்ணும் இந்த மலைய மாருத்தன். அப்படி இருக்க அந்த மாருத்தன் வந்து மேலே வீசுகிற சமயத்தில் தேவிமாரெல்லாம் நினச்சிக்கிறா, அந்த மாருத்தன் கிட்டக்க பேசுகிறா, எத்தனை பெரிய உபகாரம் பண்ணறாய் ஹே மலைய மாருத்தா, இந்த அவசரத்தில் நீ பண்ண இந்த உபகாரத்துக்கு நாங்கள் என்ன பிரத்யுபகாரம் தான் பண்ண முடியும், என்ன ஒரு பிரியமாக்கும் நீ பண்ணுறது, நீ என்ன பிரியம் பண்ணுறாய், மலைய மாருத்தம் என்ன பிரியம் பண்ணுறது? அது சொல்கிறா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீ கோவிந்தனோடு கடாட்ச பானம் மேலே தட்டி மயங்கி விழுந்து கடக்கக்கூடின மனசோடு கூடின நாங்கள் இப்படி அபோதாவஸ்தையில் படுத்துட்டு இருக்கிற சமயத்தில் எங்களோட ஹிருதயத்தில் பிராணன் அல்லவோ அந்த நம்மளை பிரவர்த்திப்பிக்கிறது. அப்படியே மயங்கி கிடக்கிறா மயங்கி கிடக்கிறா தேவிமார் எல்லாருமே. கோபிஜனங்கள் தான் வந்து விடுறது. கோபிஜனங்களும் தேவிமாரும் தமிழில் வித்தியாசம் இல்லை. அவள்லாம் ஏக ஹிருதயமுடைய பக்தாள் தான். அப்போது மலைய மாருத்தன் வந்து அப்படி மோகாலசியப்பட்டு விழுந்து கிடக்கிறா. பகவானோட பானம் தட்டி, கடாட்ச பானம், பகவான் இப்படி ஓர கண்ணால் பார்த்துட்டு போயிட்டானா, அப்போ கடாட்ச பானத்தை விட்டுட்டு போனதுனால அது ஹிருதயத்தில் தரைச்சு அப்படியே மயங்கி விழுந்து விட்டாலாம் தேவிமார் எல்லாருமே. அந்த சமயத்தில் சேத்தனா ரஹிதகளாக அங்கே கிடக்கிற சமயத்தில் இந்த பிராணவாயு எழுப்பும் இல்லையா, அது மாதிரி மலைய மாருத்தன் இவா மேலே வீசுகிற சமயத்தில் அதனோட சீத்தளமான அந்த ஸ்பர்ஷத்தால் அவள் எழுந்திருக்கிறா. எழுந்திருந்தப்ப அப்புறம் என்னாச்சு, அவள் இன்னும் பெரிய உதவி பண்ணி விட்டான், இந்த மலைய மாருத்தம் உதவி பண்ணிட்டு சொல்லி நினச்சிட்டு அந்த மலைய மாருத்தத்தை ஸ்லாகிச்சா. உடனே என்ன ஆயிடுத்து தெரியுமோ, இது என்னது காற்று அல்லவா, அது என்ன காற்று, சந்தன விருட்சத்துலேருந்து தட்டி வரக்கூடியதான காற்று. இது வந்து ஹிருதயத்தில் அந்த பிரேமத்தை இன்னும் உத்தீபனம் பண்ணுறது. எந்த ஒரு பிரேமத்தால் அவள் மயங்கி விழுந்தாலோ அந்த ஒரு அக்னி ரூபமான பிரேமத்தை நன்னா ஆளி கத்த வைக்கிறதாம் இந்த காற்று. காற்று அடிக்கிற சமயத்தில் அக்னி நன்னா பற்றிட்டு எரியும் இல்லையா, அது மாதிரி நன்னா எரியறதாம் இவாளோட ஹிருதயத்தில் அந்த மன்மதாக்னி. உத்தீபனம் பண்ணுறியே, நீ உதவி பண்ணினாய் சொல்லி நினச்சிட்டோம், இப்போ உத்தீபனம் பண்ணினியே சொல்லி சொல்கிறா தேவிமார் எல்லாருமே. அப்படி இது ஒரு பட்சம். இனியொரு பட்சம் இதே அந்த ஒரு என்ன சொல்லுவேன், இந்த ஸ்லோகத்தை நமக்கு இப்படியும் எடுத்துக்கலாம். அவள் வந்து பிராணஹீனால தாழ விழுந்து கிடக்கிறா இல்லையா, அப்போ மரணம் அடைஞ்ச ஒரு சவ சரீரத்தை என்ன பண்ணணும், சாதாரண என்ன பண்ணுவா, அதை வந்து தீ மூட்டி அதை எரித்து அதுக்கு வேண்டதான பாக்கியுள்ள கர்மங்கள் எல்லாம் பண்ணுவா இல்லையா. அது மாதிரி எங்களோட புத்திர சமானனான இந்த மலைய மாருத்தம் எங்களோட ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த பிரணயாக்னியை நன்னா கலப்பி விட்டு எங்களோட குழந்தைகள் தானே இந்த கர்மம் எல்லாம் பண்ணுவா, மரணம் அடைஞ்ச அப்பா அம்மைக்கு இப்படி தானே பண்ணுவா, குழந்தைகள் தானே இந்த சிதை மூட்டுவா. அது மாதிரி எங்களோட குழந்தையோட சமானமாக இருக்கக்கூடியதான இந்த மாருத்தன் எங்களுக்கு வந்து கடைசியில் இப்படி சிதா அக்னியை மூட்டி எங்களுக்கு வேண்டதான சம்ஸ்காரம் பண்ணுறதோ, அப்போது ஒன்றை மாதிரி உதவி பண்ணக்கூடியவா ஆறு இருக்கா சொல்லி தேவிமார் பேசுகிறா. இப்படியும் ஒரு அர்த்தம் இதுக்கு. இதெல்லாம் கவிதையோட ரசமாக்கு. இதுக்கெல்லாம் கூடமான தத்துவங்களும் உண்டு. அடுத்த ஸ்லோகம். மேகஸ்ரீமம் ஸ்வமசி தயிதோ யாதவேந்திரஸ்ய நூனம் ஸ்ரீவல்சாங்கம் வயமிவ பவான் த்யாயதி பிரேமபத்தஹ அத்யுத்கண்ட ஷபணஹிருதயோஸ்மத்விதோ பாஷ்பதாராः ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா விஸ்ருஜசி முहुर्दुःखदस्तत्
प्रसङ्गः मेघ श्रीमं स्वमसिदयितो यादवेन्द्रस्य नूनं மேக ஹே மேகமே. அடுத்தது ஆகாசத்தை இப்படி பார்க்குற சமயத்தில் அந்த காற்று இப்படி வீசுகிற சமயத்தில் கொஞ்சம் மேகங்கள் அப்படியே நீக்கிண்டு வரதாம் மலையை மாறுத்தன். அப்போ நீங்கி வர அந்த மேகத்தை பார்க்குறா தேவிமார் எல்லாருமே. அப்போ மேகத்தை பார்த்து பேசுகிறா, ஹே மேகமே, ஹே ஸ்ரீமன்னு அதிகம் சோபையோடு இருக்கக்கூடிய மேகமே, நீல நிறத்தில் இருக்கே, உன்னை பார்க்குறத எங்களுக்கு எங்களோட பகவானை ஞாபகம் வரதே. பகவானோட பிரிய சகா ஆக்குமோ நீ, அவரை மாதிரியே இருக்கே. ஷியாமள நிறத்தால் சந்தாபத்தை சமிப்பிக்கிறியே. இப்படி மேகம் ஜிலு ஜிலுன்னு ஆகாசத்தில் இப்படி கிளம்பி வந்த அந்த இருண்ட மேகம் வந்தாலே நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துவிடும். என்னென்ன தாப்பங்கள் இருக்கோ அதெல்லாம் மாறிவிடும். மழை பெய்ய போகிறதுன்னு சொல்லி தெரிஞ்சாலே நமக்கு தாப்பம் எல்லாம் மாறிவிடும் இல்லையா. அப்போது அப்படி சீத்தளமாக மனசெல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடியதானே இந்த ஒரு கால மேகம் கிளம்பி வரதான். அதை பார்த்து பேசுகிறா, பகவானோட சகா ஆனனாலேயே பகவானோட சாரூபியத்தை பிராபிச்சிருக்கியே. ஜிலு ஜிலுன்னு நீ இப்படி கிளம்பி வரத்த பகவான் வர மாதிரி தோணுறதே. பகவானை மாதிரியே நீல சரீரம் உடையவனாக இருக்கியே ஹே மேகமே நீ. அதனால நீயும் எங்களை மாதிரியே பகவானில் அதிகமான பிரேமத்தோடு கூடினவன் அல்லவோ. பகவானுக்கு சமமாக இருப்பாய், பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்காய், பகவானோட தாசனாக்கும் நீ. அதனால எங்களை மாதிரி உனக்கும் பிரேமம் உண்டே பகவான் கிட்டக்க. அந்த பகவானையே நினச்சி 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 அனவரதம் தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி பகவானை மாதிரியே ஆயுட்டியே நீ. பகவானுக்கு எப்படி ஸ்ரீவல்சம் சொல்கிற மருகு இருக்கோ அது மாதிரி உனக்கும் இருக்கே. மேகத்துக்கு எங்கேருந்து மருகு சொல்லி கேட்குறத, இது ராத்திரி காலம் அல்லவா. அதனால் மேகத்துலேயே நிறைய கலர் மேகம் இருக்கும் இல்லையா. நீல மேகம் இருக்கும், கருப்பு மேகம் இருக்கும், வெள்ளை மேகம் இருக்கும். அப்போ இந்த நீல மேகத்தோடு சென்டரில் கொஞ்சம் கருப்பாக இருக்கா. அப்போ அதை பார்க்குறதுக்கு ஸ்ரீவல்சம் சொல்கிற மருகு மாதிரி இருக்கா. பகவானோட நெஞ்சத்தில் இருக்கிற மருகு மாதிரி அந்த மேகத்துக்கும் இருக்கா. அப்போ அது நினச்சிண்டாவா பேசுகிற, மனோகரமாக இருக்கே உன்னை பார்க்குறதுக்கு. அந்த பகவத் தியானத்தால் பகவானை மாதிரியே நீ ஆயுட்டியோ சொல்லி கேட்குறா. பகவத் விரகத்தால் பகவானை நினச்சி 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 அப்படியே ஆயுட்டியோ. பகுவிதமான நிறத்தோட சோபிக்கிறியே. பகுவிதமான நிறத்தோட நீ சோபிக்கிற மாதிரி எங்களோட ஹிருதயமும் பகுவிதமான பாவங்களால் அப்படியே நிறைஞ்சிருக்கே. பகவானை இப்படி இப்படி சேவை பண்ணணும், இப்படி இப்படி பிரேமிக்கணும்னு சொல்கிற அந்த பகுவிதமான பாவங்கள் எங்களோட ஹிருதயத்தில் நிறைஞ்சிருக்கே. அது மாதிரி நீயும் பகுவித நிறத்தில் சோபிக்கிறையே. நாங்களும் பகவானை பார்க்கணும்னு சொல்லி ஏங்கி அழறோம், கண்ணிலேருந்து தாரியாக கொட்டுறது. அது மாதிரி நீயும் அங்கே இருந்து வருஷம் பண்ணறியோ, நீயும் அழறியோ ஆகாசத்தில் உட்காந்துண்டு. அதனால தானும் மழை பெய்யறது, பகவானுக்காக ஏங்கறையோ. ஹா கஷ்டம், நம்ம 2 பேரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு அந்த பகவான் போயிட்டாரே. நம்மளை மாதிரி இருக்கிற பக்தாள் இப்படி தான் இருக்கணுமோ. நம்மளை மாதிரி இருக்கிற பக்தாள் அந்த பகவானை பற்றி கேட்டாலே, அந்த கதை கேட்டாலே சித்தமெல்லாம் உருகி இதே மாதிரி அழுதுண்டே இருப்போமோ. அதுதானோ நமக்கு தலைவிதி சொல்லி கேட்குறா தேவிமார் எல்லாருமே. பகவானோட கதா பிரசங்கம் அமிர்தம் சொல்கிறா, சங்கடத்தை இல்லா கேட்கறது சொல்கிறா. ஆனால் அந்த கதா பிரசங்கங்கள் எல்லாம் கேட்குறத அதிகம் துக்கம் ஜனிக்கிறதே. அந்த பகவானை பார்க்க மாட்டோமோ சொல்லி ஏங்கிறதே மனசு சொல்லி அந்த தேவிமார் சொல்கிறா. பிரியராவபதானி பாஷசே மிருத சஞ்சீவிகயானயா கிரா கரவாணி கிமத்யதே பிரியம் வதமே வல்கித கண்ட கோகில பிரியராவபதானி பாஷசே. இப்படி ஆகாசத்துலேருந்து மேகங்கள் எல்லாம் நிறைஞ்சு இப்படி வருது இல்லையா. அதை பார்த்ததுமே மயில் குயில் முதலானவைக்கெல்லாம் அப்படியே குதூகம் ஆகிடுது. மழை பெய்ய போகிறது, மேகமெல்லாம் திரண்டு வர்றது, இப்போ சந்தோஷமாயிடும். அப்போது அந்த மேகம் வரதை பார்த்து சந்தோஷமான ஒரு குயில் அழகாக கூஜனம் பண்ணுறதா, மதுரமாக கூ சொல்லி மதுர ஸ்வரத்தை புறப்படுவிக்கிறது. பஞ்சம ஸ்வரத்தில் அது கத்துறது. அதை கேட்டதுமே தேவிமாரெல்லாம் சொல்லறா, ஹே குயிலே, மனோகரமான ஸ்வரத்தோடு கூடி பாடறியே. எங்களோட ஹிருதயத்தை ஆனந்திப்பிக்கத்தக்க விதத்தில் நீ பாஷணம் பண்ணறியே. நீ இப்படி பாடுறது கேட்குறது என்ன ஞாபகம் வருது தெரியுமோ? எங்களோட ஹிருதயத்தெல்லாம் அபகரிக்கத்தக்க விதத்தில் பேசக்கூடிய பகவானோட அந்த அதிமனோகரமான சப்தம் ஞாபகத்துக்கு வருது. நீ எப்படி மதுரமாக கூகுறையோ அது மாதிரி தான் பகவான் பேசுவார் தெரியுமோ. பஞ்சமஸ்வரத்தில் பாடுறியே, இப்படி பாடணும்னு சொல்லி அவர் தானோ உனக்கு கற்றுக் கொடுத்தார் சொல்லி கேட்குறா. உன்னோட இந்த ஸ்வர மாதுரியம் கேட்ட சமயத்தில்
பகவானோட வார்த்தைகள் நினைவுக்கு வரதே. பகவான் வந்து நாங்கள் இப்படி தாபத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு தாபம் எங்களை விட்டு போகணும்னுன்னா பகவான் எங்கள் முன்னாடி வந்தால் தான் அந்த தாபம் தீரும். பகவான் முன்னாடி வந்து மதுரமான வார்த்தைகளால் எங்களை சாந்தோனிப்பிச்சா தான் எங்களோட தாபம் தீரும். அந்த பகவானோட மதுரமான வார்த்தைகள், அந்த மதுரமான ஸ்வரம் எப்படி இருக்குமோ அப்படித்தானே உன்னோட ஸ்வரமும் இருக்குது. பகவான் பேசுகிற மாதிரி எங்ககிட்ட பேசுகிறையே, பகவானோட சப்தத்தால் எங்களோட தாபத்தை குறைக்கணும்னு சொல்லி இப்படி கத்துறையோ, இப்படி பாடுறையோ, என்ன பெரிய உபகாரம் பண்ணறா எங்களுக்கு சொல்லி தேவிமாரெல்லாம் சொல்லறா. இப்படி எங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய உனக்கு நாங்கள் என்ன இஷ்டம் பண்ணி தரணும், என்ன பிரத்யுபகாரம் பண்ணணும் சொல்லி கேட்குறேன். நச்சலசி நவதஸ்யுதார புத்தே க்ஷிதிதர சிந்தயசே மகாந்தமர்த்தம் அபிபத வசுதேவ நந்தனாங்க்ரிம் வயமிவ காமயசே स्तनैर्विधर्तुं न चलसि न वदस्युदार बुद्धे उदार बुद्धे. மகத்தான புத்தியோடு கூடின க்ஷிதிதர, ஹே பர்வதமே. துவாரகையில் ஒரு பெரிய பர்வதம் ரைவதகிரி உண்டு. அந்த ரைவதகிரியோட ஷாரல் இருக்காளா இவா? இப்போ ரைவதகிரியை பார்க்குறா. விருந்தாவனத்தில் எப்படி கோவர்தனமோ அது மாதிரி துவாரகையில் ரைவதகிரி. அப்போ அந்த கிரியை பார்த்து பேசுகிறா, ஹே உத்கிருஷ்டமான புத்தியோடு கூடின பர்வதமே, நீ ஒன்றும் பேசாக்கி இழக்கமே இல்லாக்கி ஸ்திரமாக இப்படி அனங்காகி உட்காந்துட்டுருக்கே, தியானம் பண்ணறியோ பகவான, அந்த மகா புருஷார்த்தத்தை சிந்திக்கிறையோ நீ? அப்படி உண்டுனா நீ எங்களை மாதிரியே பரம புருஷார்த்தத்தை தரக்கூடின பரம புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு அந்த பாதத்தை உன்னோட கொடுமுடிகள் ஆகிற மாறிடங்களில் கெட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆகிரகிக்கிறையோ சொல்லி கேட்குறா. அது சாதிக்காதனால கண்ணை மூடி பகவானே தியானம் பண்ணி மனசால பகவானை கெட்டிக்கிறையோ? கஷ்டம். நீயும் எங்களை மாதிரி துக்கிக்கிறையோ? அது புரியறது. அதனால தான் நீ பேசாமல் இருக்கியோ, அனங்காக்கி இருக்கியோ சொல்லி அந்த பர்வதத்துக்கிட்டக்க பேசுகிறா தேவிமார். சுஷ்யத்ரதா கர்ஷிதா பத சிந்து பத்ஞஹ सम्भ्रत्यपास्तकमलश्रिय इष्टभर्तुः यद्वद्वयं मधुपते प्रणयावलोकमप्राप्य मुष्टहृदया पुरुकर्षिता स्म. शुष्यध्रदा कर्षिता बद सिन्धुपत्न्यः इष्टभर्तुः मधुपतेः பிரணயாவலோகம். அப்படியே அந்த பர்வதத்திலேருந்து ஒழுகி வரக்கூடியதான நதிகளை பார்க்குறா. இந்த நதிகள் எல்லாம் சாகரத்தில் போய் சேருறது. அது இப்படியே ஒழுகி வருது நதிகள் எல்லாம். அப்போது தேவிமார் தமிழில் பேசிக்கிறா, ஹே சகிகளே, சமுத்திர பத்னிகளான இந்த நதிகள் இந்த பர்வதத்திலேருந்து ஒழுகி வருது. அதை பாருங்கோ. இப்போ வேனல் காலம், கோடை காலம் அல்லவோ, அதனால அவளுடைய இஷ்டபர்த்தான சமுத்திரம் இவாளை கடாட்சிக்கலையே சொல்லி அப்படியே சோஷிச்சு போயிருக்கேன் இந்த நதிகள் எல்லாம். அந்த கடாட்சத்துக்கு என்ன அர்த்தம்னா, வேனல் காலத்தில் நிறைய எவோப்ரேஷன் ஆகுமே சமுத்திரத்துலேருந்து, மேகங்களாக கிளம்பி வருமே. இந்த ஜலமெல்லாம் அப்படியே சூரியன் அப்படியே ஆக்கர்ஷித்து ஆகாசத்தில் போய் தணுத்து மேகமாகி மேகங்கள் வந்து நதியில் வந்து வருஷம் பண்ணும். நதிகள்லேயும் அதே மாதிரி பர்வதத்துக்கு மேலேயும் காடுலேயும் வந்து ஜலத்தை வருஷம் பண்ணும், மழை பெய்யும். அந்த மழை பெய்யறதாக்க சமுத்திரத்தோட கடாட்சம் சொல்கிறேன். சமுத்திரம் இப்படி அந்த ஜலத்தை கொடுத்து அனுப்பும் நதிகள் கிட்டக்க. அப்போ நதிகளை சமுத்திரம் பார்க்குறதா இது அப்படி வர்ணிக்கிறார் கவி. இப்போ மேகத்வாரா இவாளுக்கு கடாட்சம் ஒன்றும் கிடைக்கலை. இது வேனல் காலம், 1-2 மேகம்தான் வருது. அதனால் மழை பெய்யாதனால நதிகள்லாம் சோஷிச்சு போயிருக்கு. நதிகள்லேருந்து ஜலமெல்லாம் போயிருந்தனால அது ரொம்ப சோஷிச்சு மெலிஞ்சு அந்த ஹிரதங்கள் ஒன்றும் சமிருத்தமல்லாகி கொஞ்சம் தாழ்ந்து ஜலமெல்லாம் தாழ்ந்து இருக்கான். அந்த நதிகள் கிருஷாங்கிகளாக இருக்கே. அந்த சமுத்திரம் இவாளை கடாட்சிக்காதனால, தன்னோட பிரியத்தமனான சமுத்திரம் பார்க்காதனால அவளும் அந்த விரகத்தாபத்தில் சோஷிச்சு போயிருக்காளோ சொல்லி தேவிமார் சொல்கிறா. இவாளுடைய ஹிருதயஸ்தானங்களாக இருக்கிற ஹிரதங்கள் கூடி சுஷிச்சு போயிருக்கே. முகஸ்தானியங்களான தாமரை பூக்கள் சோபையோடு காணறது இல்லையே. தாமரையெல்லாம் கூம்பி இருக்கா, விடர்ந்து இருக்கிறது இல்லையா. தாமரை கூடி ரொம்ப குஞ்சாக இருக்கா. நல்ல முகம் அதிகம் பிரசன்னம் அல்லாத மாதிரி நதிகளோட முகமாம் தாமரைகள். பர்திருலாளனம் அனுபவிக்காத ஸ்திரீகளோடெல்லாம் அவஸ்தை இப்படித்தானோ, நம்மளோடும் அவஸ்தை இதுதானே. நம்மளோடும் பிரியத்தமனான பகவான் நம்மளை கடாட்சிக்காக்கி எங்கேயோ போயிட்டாரே.
அவரோட பிரணயபூர்வகமான கடாட்சம் நமக்கும் சித்திக்காதா? அப்படி சித்திக்கலைன்னா இந்த நதிகளை மாதிரி சோஷிச்சு போயிடுவோமோ நம்மளும்? கஷ்டம், இந்த நதிகளும் நம்மளை மாதிரி அனுதபிக்கிறதே சொல்லி அந்த தேவிமார் நதிகளை பார்த்து பேசிக்கிறா. இன்னும் நிறைய காரியங்கள் எல்லாம் பேசுகிறா. அந்த பாகங்கள் நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.